ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு வாசலில் நான் போட்ட கிளி, மாம்பழம், தீபம், பொங்கல் பானை, கரும்பு, பொங்கல் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். லோட்டஸ் நல்லா இருக்கிறான்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். வலிச்சு கரை கட்டினதுனா எடுக்கிறதுக்கு எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் ஒரு குட்டி பையனை வச்சு தாங்க எடுத்திருக்கிறேன். அதனால தான் நான் வேலை செய்கிறதெல்லாம் அதிகம் நான் எடுக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கோலம் நல்லா இருக்குதான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சரி, இந்த கோலம்லாம் போட்டு விட்டு உள்ளே வந்தால் ஒரு மிஷினில் வந்து ஒரு லோடு துணி போட்டு விட்டு விலை கழுவலான்னு சொல்லி விலை கழுவிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வியாபாரத்துக்கு எண்ணெய் வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றதுங்காட்டி நைட் பாத்திரம்லாம் கழுவலைங்க. அதனால் நிறையா பாத்திரம் சேர்ந்துருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி எடுத்து போட்டு வெளி சலதாரில் சிங்கில் விளக்கலான்னு சொல்லி வெளியே எடுத்து போட்டால் கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கும் பாத்திரம் கமுத்துறதுக்கு, குளிர் அடிக்காதுன்னு சொல்லி வெளி சிங்கில் கழுவுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கியும் கழுவி முடிஞ்சது, துணியும் துவைச்சி முடிஞ்சது ஒரு லோடு ஓடி. சரின்னு சொல்லி எடுத்து காய போடலான்னு காய போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் வீட்டில் இடம் காய போட கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹேங்கர் வாங்கி நம்ம காய போடும் போது நம்மளுக்கு இடம் அவ்வளோவா தேவைப்படாதுங்க. நம்ம ஹேங்கரில் மாட்டி விடும் போது 2 சட்டை காய போடுற இடத்துல 20 சட்டை போடலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு துணி காய போட்டு உள்ளே வந்தால் பசங்க எழுந்திரிச்சிட்டு வந்து அம்மா ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுன்னு சொன்னாங்க. பாலை பற்ற வச்சு ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்துட்டு 2 பசங்களுக்கும் சரி வேலையை தொடங்கலாம் சமையல் வேலைன்னு சொல்லி 2 பேருக்கும் ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்தாங்க. சரி, பாயாசத்துக்கு உலை வச்சு விட்டு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் வைக்கலாம் பொங்கல் நாள்னு சொல்லிட்டு வெயில் உலையை பற்ற வச்சு ஜவ்வரிசி அரிச்சு உலையில் போட்டு அரசாணிக்காய் அரிஞ்சு வச்சுருந்ததை எடுத்து ஒரு தண்ணி காமிச்சு சரி தண்ணி வடித்து எடுத்துட்டு கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச அரசாணிக்காய் எடுத்து தண்ணி வடிச்சிட்டு போட்டு ஒரு வதக்கி தேவையான அளவு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆல்ரெடி நான் சாம்பார் எடுத்ததை வீடியோ எடுக்கலைங்க. சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எல்லா காய்கறிகளும் போட்டு செஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அரசாணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, பாயாசம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களை காய் கட் பண்ண சொன்னால் அவங்க பன்னீர் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போங்கடா, அதுக்கு நானே செஞ்சுருப்பேன் இந்த வேலைன்னு சொல்லிட்டு 2வது டைம் எடுத்து கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் நான் கரெக்டான ஷேப்புக்கு எடுத்து கட் பண்ணி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பூண்டு தட்டி போட்டு வதக்கி கொஞ்சம் வரமிளகாத்தூள், பெப்பர் பொடி போட்டு பெரட்டி எடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு 2வது பருப்பு ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இதை எடுத்து பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு உக்காந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பசங்களோடு சேர்ந்து பசங்க வெளியில் விளையாட போயிருந்தாங்க, கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உக்காந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் அரசாணிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், சாப்பாடு கூட்டுக்காய் போட்டு சாம்பார், ரசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம், தயிர் சேராதுன்னு சொல்லி பனிக்காலத்தில் எடுத்துக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.